வேதாகமத்தை உரைநடை, செய்யுள் அல்லது பாடல் பகுதி மற்றும் தீர்க்க தரிசனம் என்று மூன்றாக பிரிப்பமையானால் அதில் உரைநடை பகுதி 50%, செய்யுள் மற்றும் பாடல் பகுதி 33%, மீதம் இருக்கிற 17% தீர்க்க தரிசனமாகவும் காணப்படுகிறது. ஒட்டுமொத்த வேதாகமத்தில் இருக்கிற 1817 தீர்க்க தரிசனங்களில் பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள் தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எப்படி ரட்சிப்பை, மீட்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்போகிறார் என்பதை குறித்து தான் காணப்படுகிறது. தனிநபர்களை குறித்ததான தீர்க்க தரிசனமானது சொற்ப அளவிலேயே காணப்படுகிறது. ஆகையினாலே பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள் இந்த உலகத்திற்கான ரட்சிப்பின் திட்டத்தையே நமக்கு திட்டவட்டமாக விளக்குகிறதாய் தீர்க்க தரிசிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த அளவு ரொம்ப முக்கியமானது என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை தீர்க்க தரிசனம் உலகத்திலேயே, வேதாகமத்திலேயே இருக்கிற மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தால் ஒட்டுமொத்த வேதாகமத்தையுமே அவர் தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் அப்படி செய்யவில்லை. அவர் உரைநடையாகவே அதிகமாக கொடுத்திருக்கிறார். அதன் பொருள் என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய மக்களோடு நேரடியாகவே பேச ஆசைப்படுகிறார். தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக நேரடியாக, அவருடைய ஊழியக்காரர்களின் மூலமாக நேரடியாக, தன்னுடைய விசுவாசிகளின் மூலமாக நேரடியாகவே அவர் பேச விரும்புகிறார். தேவனுடைய தீர்க்க தரிசனமானது எப்பொழுதுமே எதிர்காலத்தை மாத்திரமே நிர்ணயிப்பது அல்லது கணிப்பதிலேயே கிடையாது. சில நேரங்களிலே தீர்க்க தரிசனமானது கடந்த காலத்தை குறித்தும், நிகழ்காலத்தை குறித்தும், அநேக நேரங்களிலே எதிர்காலத்தை குறித்தும் கூட காணப்படுகின்றன. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே 3 மிக முக்கியமான வேலைகளை செய்தார்கள். முதலாவதாக அவர்கள் ஊக்கமளிக்கிறவர்களாக இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதற்கு அவர்கள் ஊக்கமளிக்கப்பட்டார்கள். அது தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. அவர்களை சுற்றிலும் பாவம் இருக்கலாம், புறஜாதி மக்கள் அதிகமான கேடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களை ஊக்கமளிப்பதற்காக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இரண்டாவதாக ஜாக்கிரதை கூறுவதற்காக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டன. இந்த மக்கள் இப்படி வாழ்றாங்க, அந்த மக்கள் அப்படி வாழ்றாங்க, ஆனா நீங்க எப்படி வாழணும், நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றாற் போல வாழணும்னு அவர்களுக்கு ஜாக்கிரதை சொன்னாங்க. ஒருவேளை நீங்க நியாயப்பிரமாணத்தின் படி நடக்காமல் போனால் இந்த ஆபத்து வரும் என்று சொன்னார்கள். இறுதியாக தீர்க்க தரிசனமானது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்ததானதாய் காணப்பட்டது. அதாவது இந்த நியாயப்பிரமாணத்திற்கு படி நீங்கள் நடவாமல் போனால் இப்பேற்பட்ட நியாய தீர்ப்பை எதிர்காலத்திலே நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தினார்கள். ஆகையினாலே தீர்க்க தரிசனமானது எல்லா நேரத்திலுமே எதிர்காலத்தை கணிப்பதிலே மாத்திரமே கிடையாது. சில நேரத்தில் கடந்த காலத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை மேல் குறியிட்டு அவர்களை ஊக்கமளித்தார்கள், அவர்களுக்கு ஜாக்கிரதை சொன்னார்கள், இறுதியாக வருகிற நியாய தீர்ப்பையும் சொன்னார்கள். ஆகையினாலே இது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் குறிக்கிறதாய் காணப்படுகிறது.